ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு தக்காளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரியாணிக்கு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸ்க்கு கொடுங்க. மறுபடியும் செஞ்சுக்கிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பழுத்த தக்காளியாக நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் மடங்கும். நல்லா கலராக இருக்கும். நான் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதோட வந்து சோட்டு இலை இருக்கு இல்லையா, அது போட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட ஒரு பட்டர், கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு தக்காளியுமே போட்டு உப்பு வதங்கிறதுக்காக நான் உப்பு போட்டிருக்கேன். பாதி குக் ஆகணுன்னா நான் 1/2 கப் சீனி போடுவேன். என் சீனி கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் பாதி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு சுகர் பேஷண்ட்டுக்குள்ளே போட்டுறாதீங்க. அதோடு அந்த சீனிலேயே தக்காளி மடியணும். அப்போ தான் அது டேஸ்ட் செம்மையாக இருக்கும். லைட்டாக நான் வந்து ரோஸ் பன்னீர் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா அந்த ஃப்ளேவரும் செம்மையாக இருக்கும். இந்த ஃப்ளேவர், அந்த பூந்தாழை ஃப்ளேவர்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் கிட்ஸ்க்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த வறுத்த வச்ச முந்திரி பருப்பையும் போட்டு இறக்கிட வேண்டியதான்.